என்னம்மா நைட் டியூட்டி பார்க்குறியா? அது இந்த நேரத்தில்? அப்பதான்டா ரோடு ஃப்ரீயா இருக்கும், நைட்ல டிராஃபிக் ஃப்ரீயா இருக்கும், டிரைவிங் பண்றதுக்கு நல்லா இருக்கும். என்னங்க பழகியாச்சா இன்னும் இல்லையா? பழகலாம் சொல்லுங்க, நாங்க கத்து தரோம். சாரி, நான் சரியா பார்க்கல. அதான் நீங்க பார்க்காதனால தான் நாங்க பார்த்தோம். டக்கரா இருக்கலடா. பாட்டு மணி சத்தியா எப்போ சார் கிளம்பிச்சு? அது எனக்கு தெரியலங்க. நான் உங்க கிளம்புறதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டேன். போயிட்டீங்களா? என்ன சார் கொஞ்சம் பொறுப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க சத்யா மட்டும் ரொம்ப பொறுப்பா நடந்துக்கிட்டாங்களா? சத்தியா என்ன சார் அப்படி பொறுப்பெல்லாம் நடந்துச்சு? அப்படி பாட்டு என்ன நினச்சி சொல்லுங்க சார். உங்களால எனக்கு ஏத்த மாதிரிலாம் மாற முடியாது. நீங்க கடைசி வரைக்கும் உங்க குணத்தை மாத்திக்காம இப்படியே இருங்க. உங்களுக்கு எனக்கு செட்டே ஆகாதுங்க. பாய், குட் பாய். இதுதான் பார்ட்டியில் நடந்துச்சு. சார் சத்யா பற்றி உங்களுக்கு தெரியும்ல, அது முன்னாடி ஏதாவது தப்பு நடந்தால் கண்டிப்பாக கோவப்படும் சார். நீங்களாவது அமைதியாக கொஞ்சம் தரமாக இருந்திருக்கலாம்ல சார். நீங்கள் மட்டும் திட்டாமல் இருந்தா இப்படி சத்யா தெரிய ஆஞ்சிட்டு வேண்டிய அவசியம் இல்லை சார். இப்போ பாருங்க, சத்யா எங்கே போச்சுன்னே தெரில. ஓ, உங்க சத்யா நிதானம் இல்லாம என்ன வேணா பண்ணுவாங்க. அதெல்லாம் பொறுத்து போயிட்டு நாங்க மட்டும் நிதானமா இருக்கணுமா? சார் என்ன சார், உங்க சத்யா எங்க சத்யான்னு பிரிச்சு பேசுறீங்களே சார். சார் இப்போ கோவப்பட்டு என்ன சார் பண்ணுறது? சத்யா அது எங்கே போச்சுன்னு தெரியலையே. என்ன பண்ணலான்னு நீங்களாவது சொல்லுங்கள் சார். சரி, மெக்கானிக் ஷெட்ல பாத்தீங்களா இல்லையா? சார் சாயங்காலத்துலேருந்து நாங்கள் அங்கே தான் சார் இருக்கோம். சத்யா வரவே இல்லை. வரலையா? சார் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் தான் சார் இருக்கு. ஏங்க, எதுக்கும் நீங்க போய் ஷெட்ல பாருங்க. நம்ம தேடிட்டு இருந்த கேப்ல அவங்க வந்தாலும் வந்திருப்பாங்க. ஏங்க யோசிக்கலாம், இங்க டைம் இல்லை. நீங்க போய் ஷெட்ல தேடி பாருங்க. நான் மற்ற எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு அப்படியே நான் பார்ட்டியாலும் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. கண்டுபிடிச்சிடலாம். சரி, நீங்க போய் தேடுங்க. வாடா. டேய், வாடா. டேய், இந்த நேரத்துல சத்யா எங்க போயிருப்பாங்கன்னே தெரியலடா. ஒன்னும் பயப்படாத மாப்ள. போய் பார்க்கலாம். சரி வா.
அந்த மாக்கானுக்கு ஃபோன் பண்ணி விசாரிடா. ம். சொல்லுங்கள் சார். தம்பி சார், சத்யா வந்துட்டாங்களா? சார் இல்லை சார், நாங்கள் தேடிட்டு தான் சார் இருக்கோம். சத்யாக்கா இருந்தாங்களா? இல்லை கதிரி, அவங்க அப்பயே கிளம்பிட்டாங்களாம். இன்னும் வீட்டுக்கு வரலையாடா? அதான் கதிரி எங்களுக்கும் குழப்பமாக இருக்குது. இப்போ என்னடா பண்ணுறது? சரி வா, நானும் வரேன், தேடி பார்க்கலாம். ஆ சரிடா. ஏறா. டேய், எங்கே தானே போயிருக்கோம்? தெரியலையாடா. டேய் வாடா, ஏரியா வேண்டாம் போய் பார்க்கலாம். ம் சரி வா. ஏய் சார், பிரபு சார், பிரபு சார். சத்யாக்கா கிடைச்சாங்களா சார்? இல்லை, பாட்டு எல்லாம் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணோம். எங்கே போயிருப்பாங்கன்னே தெரிலங்க. சரி, நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டீங்களா? நாங்களும் மெக்கானிக் ஷெட்டு, வீடு, சத்யாக்கா போயிட்டு வர இடம் ஒன்று விடாமல் பார்த்துட்டோம் சார். எங்கேயுமே காணும் சார். சார் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். இது வரைக்கும் நடந்ததே இல்லை சார். ஏதாவதுனா எங்கள் யாருக்காவது கால் பண்ணி சொல்லிட்டு தான் சார் போகும். இப்போ நைட்டு ஃபுல்லாக யாருக்கும் எதுவும் சொல்லலைன்னா கண்டிப்பாக சத்தியாவுக்கு எதுவும் ஆயிருக்கு சார். அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. நம்ம சத்யா எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். சார், சத்யாக்கா பைக் மாதிரி இருக்கு சார். டேய் சார், சத்யா பைக் தான் சார். சத்யா போடு.
சார் சத்யா போன் இங்க இருக்கு சார். சத்யாவுக்கு தான் ஆயிருக்கு சார். ஏங்க அதுல எதுவும் ஆகாதுங்க. இது வேற. ஹலோ, நான் எக்மோர் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். உங்க பேர் தான் அமுல் பேபியா? ஆமா சார். சத்யான்னு யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார், என் ஃப்ரெண்டு தான். என்ன சச்சா உங்களுக்கு? சொல்றேன், நீங்க உடனே ஜிஹெச்சுக்கு வாங்க. சார் யார் சார்? எக்மோ இன்ஸ்பெக்டர் பேசினாரு. நம்மளாம் ஜிஹெச் உடனே வர சொல்றாரு. ஜிஹெச்கா சார்? சத்யாக்கு என்ன சார் ஆச்சு? தெரியல தம்பி சார். நேர்ல வர சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. நீங்க வாங்களேன், வாங்க. எங்கடா? தெரியல மாப்பிள்ள. ஹலோ சார், நான் தான் அமுல் பேபி பேசுறேன் சார். நான் ஹாஸ்பிட்டல் வந்துட்டேன் சார். வந்துட்டீங்களா? இப்போ எங்க இருக்கீங்க? இங்க ரிசப்ஷன்ல நிக்கிறேன் சார். சரி, எமர்ஜென்சி வார்டு நம்பர் 10க்கு வாங்க. ஓகே சார். என்ன மாப்பிள்ள? வார்டு நம்பர் 10க்கு வர சொல்றாரு. வா. மேம், இங்க எமர்ஜென்சி வார்டு நம்பர் 10 எங்க இருக்கு? நேரா போங்க சார். இந்த பக்கம். தேங்க்ஸ். சத்யா நாங்க எது நடக்கூடாது நினைச்ச போது அப்படியே நடந்துருச்சுல. என்ன சத்யா? சத்யாக்கா எப்படிக்கா ஆக்சிடென்ட் ஆச்சு? சத்யா பார்த்து வரத்தில்ல சத்யா. இதுக்கு தான் அவன் கூட வரேன்னு சொன்னோம். நீதான் யாருமே வேணாம் சொல்லிட்டு போன. இப்படி ஆக்சிடென்ட் ஆகுதா எங்களை விட்டு போனியா? ரத்தம் சார், பாருங்க சார் சத்யாவை. ரத்த ஏற்றளவுக்கு ஏதோ ஆயிருக்குண்ணா. கண்டிப்பா தான் சீரியஸா தான் சார் இருக்கும். வாங்க சார், டாக்டர் பார்த்து என்னன்னு கேட்கலாம். யோ, எதுக்கு இப்ப அழுவுற? ஏதாவது ஆயிடுச்சுன்னா? ஆமா சார், ஏற்கனவே சத்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போனோம். அதுக்குள்ள மறுபடியும் ஆக்சிடென்ட் ஆகி ரத்தம் ஏத்துற மாதிரி ஆயிடுச்சு சார். அடைச்சி சும்மாரு. ரத்தம் கொடுக்கறதுக்கும் ரத்தம் ஏத்துறதுக்கும் வித்தியாசம் தெரியல உனக்கு? அவங்க ரத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ரத்தம் கொடுக்குதா சார்? சத்யா ஆல்ரெடி பேஷண்ட் சார். பேஷண்ட் தான், ஆனா அவங்க பண்ண காரியம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சார், என்ன சார் ஆச்சு? நீங்க தான் அமுல் பேபியா? ஆமா சார், நான் தான் அமுல் பேபி. ஏதாவது பிரச்சனையா? அடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சத்யா மாதிரி ஒரு போல்டான பொண்ண நான் பார்த்ததே இல்ல. இவங்களால ஒட்டுமொத்த பெண்களுக்கும் பெருமைதான்ப்பா. எங்களுக்கு எதுவுமே புரியல. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? சார் சொல்லுங்க சார், அப்படி என்னதான் சார் நடந்துச்சு? டக்கரா இருக்கலடா? ஆமாண்டா, நிலா மாதிரி களங்கமே இல்லாம இருக்கா. நைட்ல நிலாவை பக்கத்துல இருந்து ரசிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிடுவோம். நான் ஏற்கனவே அமுல் பேபி திட்டான்னு செம்ம கான்ல இருக்கிறேன். தேவையில்லாம பேசாதீங்க, ஒழுங்கா ஓடிடுங்க. என்னது? அமுல் பேபி திட்டானா? யார் அமுல் பேபி? உன் பாய் ஃப்ரெண்டா? அவனுக்கு நீ செல்லமா வச்ச பேர் தான் அமுல் பேபியா? பாவண்டா, அமுல் பேபி திட்டினதுனால தடுமாறிடுச்சு. அமுல் பேபி உன்னை திட்டானா?
இடியட். உன்னை திட்டுறதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ? உன் அமுல் பேபி இல்லைன்னு கவலைப்படாத, நான் இருக்கேன். யாரு நீ? அமுல் பேபியா? ஆமா பேபி, நான் தான் உன் அமுல் பேபி. இவ்வளவு தைரியம் இருந்தா நீ அமுல் பேபி சொல்லுவ. வேற என்னதான் சார் நடந்துச்சு? அவனை அமுல் பேபின்னு நினைச்சுக்க சொன்னான்டா. அவனும் அமுல் பேபி ஒன்னாடா. எனக்கு கோவம் தலையேறிச்சு, அதான் நல்லா காட்டு காட்டிட்டேன். இப்படிதான் போல்டா இருக்கணும் சத்யா. நீங்க பொண்ணுங்கிறதுனால தான் நைட்ல 4 பேர் மறிச்சு உங்கள்கிட்ட வம்பிழுத்திருக்காங்க. நீங்க தைரியமான பொண்ணா இருந்ததுனால அந்த 4 பேரையும் ஃபேஸ் பண்ணி அடிச்சதும் இல்லாம மனிதாபிமானத்தோட அந்த 4 பேரையும் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதும் இல்லாம ரத்தமும் கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி போல்டான பொண்ணுங்களை பார்த்தா மற்ற பொண்ணுங்களுக்கும் தைரியம் வரும். உங்க தைரியத்தை நான் அப்ரிஷியேட் பண்றேன். வேடன் சத்யா. தேங்க்ஸ் சார். பாத்தீங்களா சார், சத்யாவோட வீரத்தையும் மனிதாபிமானத்தையும் கோவம் இருக்கத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சத்யா விஷயத்துல உண்மையாச்சு. பாத்தீங்களா? இங்க பிரச்சனை சத்யாவோட கோவம் தான். இது தெரியாம பிரபு சார் கோவத்துல திருப்பி சத்யா பில்டப் பண்றானே. ஆனா சும்மா சொல்லக்கூடாது அமுல் பேபி. நேத்து என் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன். ஆனா எனக்கு காணுன்னதும் விடிய விடிய தேடிக்கிற பத்தியா. அதான் லவ். லவ்வர்ஸுக்குள்ள சண்டை வரும், ஆனா லவ் விட்டு போவாதுன்னு சொல்லுவாங்க. அது நீ நிரூபிச்சிட்ட அமுல் பேபி. இதோ பாருங்க தம்பி சார், இவங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நேற்று நான் பார்ட்டிக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். பார்ட்டிக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் வழியில் என்ன நடந்தாலும் பள்ளி ஏமால் தானே வரும். அதான் நைட் ஃபுல்லாக உங்க கூட இருந்து தேடினேன். அந்த அக்கறையால் தான் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணேன், இவங்கள பார்க்கவும் வந்தேன். மற்றபடி இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. நேற்று இவங்ககிட்ட சொன்னது தான் இன்னைக்கு உங்ககிட்டயே சொல்கிறேன். இவங்களுக்கு இந்த அடிதடி ரத்தம் மட்டும்தான் தெரியும்.
அதை வச்சு பஞ்சாயத்து மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர குடும்பம்லாம் நடத்த முடியாது.